காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கிரிக்கெட் மேட்ச் ஆடிங்கிறப்போ இந்தியா தோத்துற மாதிரி இருந்தா நிறைய பேர் ஏஞ்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி சென்டர்ல நிறைய பேர் ஏஞ்சி போயிட்டு இருக்கிறாங்க. காணும் காலையில் ஆளுங்க, சேருங்கெல்லாம் காலியாக்குது. சென்டர்ல ஆளுங்க இல்லையா? இல்ல எப்படி கதை? இன்னும் வரல. வருவாங்களா? பைபிளுங்கெல்லாம் இருக்குதா? சேரா? சரி, ஓகே. நம்ம மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற மாதிரி இருக்குது. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஏசாயா 33, 15, 16 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 33 verses from 15 to 16. ஏசாயா 33, 15-16 வரை. அங்க மேல டிவில இருக்குது, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சென்றுவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு பொல்லாப்பை காணாதபடிக்கு போதும். அவன் போதும் 16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நம்முடைய எல்லா பிரயாசம், உழைப்பு எல்லாம் எதுக்குத்தான்? பழமொழியில ஜானு வயிற்றுக்குத்தானே, இல்ல? ஆமா தானே? ஓகே. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை ஆகாரம், தண்ணீர், இல்ல? இது கேரண்டி, மினிமம் கேரண்டி. குறைந்தபட்ச ஆதார விலை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? குறைந்தபட்ச ஆதார விலை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கரும்பு விவசாயிகளுக்கு இந்த வருஷத்துல எங்க ஸ்டேட்ல ஒரு டன்னுக்கு 3200 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன்னா மண்டியால விவசாயிங்க போராடினாங்க. எங்க சீஃப் மினிஸ்டரு 3200 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கினாரு. போராடினவங்க பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா கலைஞ்சு போயிட்டாங்க. உங்க ஸ்டேட்ல கூட அவ்வளவு தங்குது. ரொம்ப தமிழ் நியூஸே பார்த்து எங்க ஸ்டேட்ல நடக்கிற நல்லதெல்லாம் தெரியாத போயிடுச்சு கண்ணுக்கு. நான் எங்க பாலிடிக்ஸ் சொல்றேன். ஓகே, இப்போ நாம ஒரு சீசனை கடந்து இன்னொரு சீசனுக்கு போறோம். எவ்ரி டைம், ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது வருஷம் வரும் பொழுது அந்த வருஷம் எனக்கு என்ன வைத்திருக்கிறதோ, அந்த வருஷத்துல நான் என்னென்ன காரியங்களை சந்திப்பேனோ, என்னென்ன சவால்களை சந்திப்பேனோ என்கின்ற ஏக்கம், அங்கலாய்ப்பு, ஆதங்கம் நமக்கு வருவது இயல்பு, நேச்சுரல், இயற்கை. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ,
என் ஊழியம் எப்படி செழிக்குமோ செழிக்காதோ, என் குடும்பம் எப்படி நான் கரை சேர்ப்பேன் என்கின்ற எதிர்பார்ப்பு, ஆதங்கம், அங்கலாய்ப்பு எல்லாருக்கும் இருப்பது இயற்கை. இப்போ வசன ஆதாரம் கொண்டு இன்சூரன்ஸ் பாலிசிய உங்களுக்கு கொடுக்க போறேன். எது? என்னது? கேரண்டி இன்சூரன்ஸ் பாலிசி. 5 லட்சம் ரூபாய்க்கு பதிவு செஞ்சதான் நினைச்சுக்குங்க, இன்சூரன்ஸ் போட்டதான் நினைச்சுக்குங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு போட்டா 15 லட்சம் ரூபாய் வரும் மெச்சூரிட்டியில. இடையில எதனா ஆனா கூட அந்த இன்சூரன்ஸ் பாலிசி கவர் பண்ணிடும். மினிமம் கேரண்டி. இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கட்டணும்? பிரீமியம் கட்டணும். என்ன கட்டணும் சொல்லுங்க? பிரீமியம் கட்டணும். இப்ப பிரீமியம் பத்தி பேச போறோம். நம்ம கட்ட வேண்டியதை பத்தி பேச போறோம். நம்ம என்ன கட்டணும்? 15ஆம் வசனத்துக்கு திருப்பலாம். 15ஆம் வசனத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னா நீதியாய் பேசி சொல்லுங்க. சொல்லுங்க. இன்னொருவாட்டி நீதியாய் நடந்து. நீதியாய் நடந்துன்னா அநீதியா நடக்கிறது ஒண்ணு இருக்குது, அநியாயத்துல சந்தோஷப்படுறது இருக்குது, அநியாயத்துக்கு துணை போறது இருக்குது. நமக்கு நல்லா தெரியும் இது தப்புன்னு, தெரிஞ்சிருந்தோம் அதுக்கு சப்போர்ட் பண்றது, அது அநீதியாய் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில ஃபர்ஸ்ட் பிரீமியம் முதல் மாசம் கட்டுறது என்ன? நீதியாய் நடந்து. ஒரு அடிப்படை டிசிப்ளின் நமக்கு வேணும். சாதாரண நல்லொழுக்கம் வேணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாலிசி, ஃபர்ஸ்ட் பிரீமியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீதியாய் நடக்கணும். 2வது செம்மையானவைகளை பேசி. வாய திறந்தா இது சரியில்லை, அது சரியில்லை, இது குற்றம், அது குற்றம்னு பேசுறத விட்டுணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் ஏது? சுற்றம் ஏது? குற்றம் பாத்தியானா உனக்கு சுற்றமே இல்லை. 2வது செம்மையானவைகளை பேசி. நல்லத பேச கத்துக்கணும், நல்லத பேசணும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம எதை பேசணும்? நல்லதையே பேசணும். இந்த யாக்கோபு புத்தகத்தை வீட்டுக்கு போய் படிங்க. ஒரு சின்ன கரி நெருப்பு காட்டையே கொளுத்தி போட்டுற மாதிரி, ஒரு சின்ன சுக்கான் கப்பலையே வளைக்கிற மாதிரி, இந்த சின்ன நாக்கு அவ்வளோ விஷமத்தனம் கொண்டது, அவ்வளோ பொல்லாங்கானது. எத்தனையோ நல்ல காரியங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த நாக்கு பேசுறது எதை மட்டும் தான்? குறைய மட்டும்தான், குறைய மட்டும் பேசுறது. அதுலயும் குறிப்பா பாஸ்டருங்க கண் கேட்ட ஆவியானவர் கண்டித்து உணர்த்துறாராம். என்னது? ஆவியானவர் யார?
சபை மக்களை ஆவியானவர் கண்டித்து உணர்த்துறாராம். அப்படி உண்மையாவே கிட்டும். உன்னை யார் உணர்த்துறது? நானா? அப்ப என்ன யார் உணர்த்துறது? அப்ப என்ன யார் திருத்துறது? செம்மையானவைகளை பேச கற்றுக்கொள்ளலாம், நல்லதை பேசலாம். கெட்டது கேள்விப்பட்டோமா அது காதோட போயிட்டோம், நல்லதை கேள்விப்பட்டோமா அது மட்டும் வாயில வரட்டும். நிறைய பேர் இன்னைக்கு 10:30 மணிக்கு முழிச்சு நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? என்னத்துக்கு தெரியுமா? நடந்தது என்ன குற்றம், அத பார்க்காம தூக்கம் வர்றது இல்ல. பிடிக்கல் தூக்கி பொண்டாட்டி புருஷன் மேல போட்டானா, தலை செதறி செத்துட்டானா. இப்ப ஏன் பொண்டாட்டி பிளான் பண்றா? இவன் கதையை என்னைக்கு முடிக்கலாம்? முடிச்சுட்டு எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி வேஷம் போடலாம். இத தெரிஞ்சுன்னு, ஒரு குற்றத்தை செயலை தெரிஞ்சுன்னு நாம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? ஒரு குற்ற செயலை, ஒரு கொடூர செயலை பார்த்து நாம என்ன செய்ய போறோம்? ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு வந்த பஸ் தீப்பத்தி எரியுது, தப்பிச்சுட்டு வந்தவன் வீடியோ எடுத்துக்கிறான். சென்னையில ஒரு அம்மா தவறி ட்ரெயின்ல உழுது ஓடி போய் ஒரு போலீஸ்காரன் காப்பாத்துறான். 2 பேர் வீடியோ எடுத்துக்கிறான். வீடியோ எடுத்துறோம் கை குத்துந்தா, வீடியோ எடுக்கிறவனும் போய் கை கொடுத்துந்தா, வீடியோ எடுத்து என்ன பண்ண போற? எதுக்கு உதவும் அது? எதுக்கு உதவும் அது? துர்செய்தியை கேட்க ஆவல், ஆர்வம், அதை கேட்காம தூக்கம் வர்றதில்லை. அவனுடைய டெலிவிஷனுக்கு நிறைய டிஆர்பி ரேட்டிங் வரணும்ட்டு அவன் போட்டுனுக்கிறான். நமக்கு எங்க புத்தி போச்சு? ரொம்ப ஆர்வம், அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நிறைய. நம்ம தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போற? கொஞ்ச நாள் இவரு ஜான் ஜெபராஜ் அவர் கதை ஓடிச்சு. இப்போ அவர் விட்டு இன்னொருத்தர் பக்கம். அது சரியா தப்பா நியாயப்படுத்துறதுக்கு நான் நிக்கல, எனக்கு அதுக்கு அருகதி இல்லை. கமெண்ட் கூட நான் பாஸ் பண்ணல. நடந்தது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. சும்மா எல்லாம் அவ்வளோ ஆர்வம். அவன் மேல திருப்பின லைட்டை உன் மேல திருப்பினா, உன் பின்னால 24 மணி நேரம் ஸ்பை வச்சா, உன் பின்ன உன்ன சிசிடிவி கேமரா 24 மணி நேரம் கவனிச்சா நீ தாங்குவியா? சொல்லு, நீ தாங்குவியா? நீ தப்பிச்சுக்குவியா? சரி, உன் இதயத்துல தோன்றுகிற யோசனைகள் அது ரெக்கார்ட் ஆகுனா உன் கதை என்ன ஆகும்? மூஞ்சில நல்லா சிரிச்சுக்குன்னு உள்ளுக்குள்ளவே என்னன்னா பிளான் போடுற, என்னன்னா திட்டம் வகுக்கிற, மூஞ்சி சிரிச்சுக்கின்னு அந்த முகத்துல சிரிப்பை வச்சுக்கின்னு உள்ளுக்குள்ள என்னன்னா திட்டம் போடுற, அந்த வீடியோ எடுத்தா நீ தாங்குவியா? செம்மையானவைகளை பேசு, நல்லது பேசு. கெட்டது கேள்விப்பட்டா, ஆண்டவரே இந்த திருத்தோதாஸ் பத்தி இத கேள்விப்பட்டேன், நெய் ஒழுவ பேசுறான், அவன் ஜீவியம் சரியில்லை, அவனை மாத்துங்க ஆண்டவரேன்னு எனக்காக ஜெபம் பண்ண. ட்ரெயின்ல போறப்பவே தெரியுமா கதை? போன் பண்ணி ராத்திரி 11 மணிக்கு, பிரதர் மணியா விஷயம் தெரியுமா, திருத்ததாஸ் மாட்டிக்கணும். இன்னைக்கு அவன் நாளைக்கு நீ, இன்னைக்கு அவன் நாளைக்கு நீ.
இன்னும் ராத்திரி 11 மணிக்கு போன் பண்ணி சொல்லணும்னு என்ன அவசியம்? வீரபாகு, புரிஞ்சிச்சா? செம்மையானவைகளை பேசு. ரெண்டாவது மொத பிரீமியம் நீதியாய் நாடு. ரெண்டாவது பிரீமியம் செம்மையானவைகளை பேசு. மூணாவது இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணாம இரு. என்னது சொல்லுங்க, என்னது? இன்னைக்கு காலையில தான் நான் கார் எடுத்துன்னு மெயின் ரோட்டுக்கு வரேன். ஒருத்தர் நடந்து போய் நின்றாரு. எங்க ஊர்ல அவர் ஹியூமன் ரைட்ஸ் வச்சுக்கிறாரு. எங்க ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுல ஒண்டியா தங்குறேன். வந்து, பாஸ்டர் உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். சொல்லுங்க. நான் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சந்தோஷம். எனக்கு ஒரு 100 புடவை வாங்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நவம்பர் மாசத்துல தான். எத்தனை புடவை? 100 புடவை. நாத்து கையான்னு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். 500 பேர் வராங்க. காட்பர் கையா 200 புடவை வாங்கி கொடுத்துட்டாரு. ஜான் ஜோசப் 100 வாங்கி கொடுத்துட்டாரு. வரிசையா லிஸ்ட் சொல்றாரு. நீ ஒரு 100 வாங்கி கொடுத்துரு, ஃபங்க்ஷன் பண்ணணும். நான் அமைதலா சொன்னேன், ஐயா நானும் எங்க சர்ச்சுக்காருக்கு வருஷம் புடவை கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே, நீ கொடுக்குற தெரியும், நீ முன்னேறின மாதிரி நான் முன்னேற வேணாமா? நெக்ஸ்ட் அவருடைய வார்த்தை, நீ முன்னேறின மாதிரி நான் முன்னேற வேணாமா, எனக்கு 100 புடவை வாங்கி கொடுனார். உண்மையாகவே 2000 ரூபாய் கவர்ல போட்டு இந்த ஆள் ஃபங்க்ஷன் பண்ண போறானே கொடுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப பல நாள் வர்றாங்கன்னா என்னத்து வர்றாங்க நம்மளுக்கு தெரியாது, தெரியும் இல்லையா? ரெடி பண்ணி எனக்கு கொஞ்சம் மூளைக்கு சூடு ஏறிடுச்சு. நான் எப்படி முன்னேறினேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அதான் சர்ச்சு வச்சு வந்துட்டியா மேல, சர்ச்சு வச்சா மேல வந்துட முடியுமான்னு கேட்டேன். வாக்குவாதம் முத்திடுச்சு. ஊழியம் பண்ண முடியாது உன்னால, ஓரண்ட் லைன்ல இருந்து ஒருத்தர் வரமாட்டாங்க தெரியுமா அப்படின்னு. உன்னால முடிஞ்சத நீ பார்த்துக்கோ, உன்னால முடிஞ்சத நீ பார்த்துக்கோ, உன்னால முடிஞ்சத நீ பார்த்துக்கோ. ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. மைன்ஸ் ஏரியாவில் யாரெல்லாம் சர்ச் வச்சுங்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு போயிட்டு கவர்மெண்ட்ல, எங்க ஸ்டேட்ல ஒரு ஸ்கீம் இருக்குது, மைனாரிட்டியில ரொம்ப சர்ச்சு கட்டுறதுக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலும் கொடுக்குறாங்க. நான் கூட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணேன். நான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணேன்னு என் நண்பர்களுக்கு தெரியும். இவர் என்ன நினைச்சிட்டாரு, நான் வாங்கிட்டு அதுல தான் இதை கட்டிட்டேன்னு நினைச்சிட்டாரு. ஆர்டிஐல போட்டு லிஸ்ட் எடுக்கிறாரு என்ன மாட்டி வைக்கிறதுக்கு. நம்ம அப்ளிகேஷன் கொடுத்ததோட சரி, நம்மளை பார்த்து எவனோ கொடுக்கலையா, நம்மளை பார்த்தவொன்னு நம்மளுக்கு ஒரு முகராசி ஒண்ணுக்கு இல்லை. என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணார். நான் என்ன சொல்ல வரேன், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வேர்த்திரு. நீ முன்னேறணும்னா நீ கஷ்டப்படு. யாருன்னா ஒரு புது ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய் கட்டினா மாசத்துக்கு 3,000 பென்ஷன் கொடுக்குறேன்னு யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வீட்டுக்குள்ளவே நலத்திட்டங்கள் நான் எத்தனை வந்தேன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் என்ன கூப்பிடாதீங்க. இடுக்கண் செய்வதால், ஒருத்தரை துன்புறுத்துவதால், ஒருத்தருக்கு கண்ணீரை ஏற்படுத்துவதால் வருவதால் ஆதாயத்தை, அது எத்தனை லட்சம் கிட்டும், எத்தனை கோடி கிட்டும், அத என்ன பண்ண வெறுத்துரு. கஷ்டப்படுத்தி ஒருத்தரை
அவங்க கிட்ட சுரண்டாத, அவங்கள பயங்காட்டி அவங்கள சுரண்டாத, அவங்கள ஏமாத்தி அவங்கள சுரண்டாத. இடுக்கன் செய்து அதனால வரும் ஆதாயத்தை வெறுத்துரு, வானாது. நெக்ஸ்ட் 4வது பிரீமியம், பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. லஞ்சம் வாங்காத. சத்யராஜாவை எப்படின்னா தூக்கிடணும், சத்யராஜாவை எப்படின்னா தூக்கிடணும், இந்தா அதுக்கு 5000 ரூபாய் வச்சுக்கோ, அப்படி அவர் இப்படி போவாரு, பிடிச்சி ஜெயில போட்டுருன்னு போலீஸ்காரனுக்கே போய் சத்யராஜாவை பத்தி போட்டு கொடுக்க கூடாது. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. நம்ம பாஷையில இத கொஞ்சம் சொல்லட்டுமா? யாருக்கோ பேய் புஷ்டுக்குது, அல்லது யாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க, உன்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்கோ, அங்க ஸ்கீமோட போவாத, அங்க ஸ்கீமோட போவாத. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் நல்லா பண்ணிடுவாரு, ஆனா ஒரு 10,000 என்ன குத்துறேன், ஒரு 10,000 காணிக்க குத்துரு, 10,000 குத்துரு. அவங்க ஏற்கனவே குடிசை வீட்டுல இருப்பாங்க, ஏற்கனவே அவங்க வறுமையில இருப்பாங்க. அவங்கள போய் ஆண்டவர் கொடுத்த வல்லமையை பயன்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட லஞ்சம் வாங்காத. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் வீடு சந்திக்க தவிர்க்கிறதே அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்ட்டு தான். எங்க சர்ச் விசுவாசிங்க வீட்டை நான் சந்திக்கிறது இல்லை. ஏன்னா நான் போயிட்டா கண்ணை மூடி நான் ஜெபம் பண்றப்போ ஒரு பிள்ளைய அனுப்பி கடன் வாங்கினார் சொல்றாங்க 100 ரூபாய் பக்கத்து வீட்டுல. நானு பாத்தீங்கன்னா கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்துருவேனே, பார்த்துட்டேன். இவங்க இந்த 100 ரூபாவை எனக்கு கொடுக்கறதுக்கு பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த தொழிலே நம்மளுக்கு வேணாம். எந்த தொழில்? ஹவுஸ் விசிட்டிங் தொழிலே நம்மளுக்கு வேணாம். ஐயா சொன்னாரு 200 ரூபாய் 10 வீடு 2000. உண்மை. நான் போன 5000 கம்மியா வர்றதில்ல. 4 நல்ல வீடு குத்துக்கிறாங்க ஆண்டவர்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் கொடுக்குறவங்க குத்துக்கிறாரு ஆண்டவர். அந்த வீடு 4 வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் 4 விதவை எங்க வீட்டுக்கு போனா பார்த்து 5000 வந்துடலாம். அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத, விசுவாசிகளை கஷ்டப்படுத்தாத. அடுத்து நீங்க சொல்லலாம் அவங்க ஆசீர்வாதத்துக்கு தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு. மனசாட்சி தொட்டு சொல்லு, அவங்க ஆசீர்வாதத்துக்கா உன் ஆசீர்வாதத்துக்கா? அப்ப நான் எப்படித்தான் பழைக்கிறதுனா அவங்கள சுரண்டி பழைக்காத. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி. அப்படி பாரு, அங்க அவர் எப்படி கொடுப்பாரு, எப்படின்னா கொடுப்பாரு. இப்படித்தான் இல்ல. ஸ்கீமுங்க போடாத விசுவாசிங்களை ஏமாத்துறதுக்கு. சபையில காணிக்கை தசம பாகத்தை கண்டிப்பா போதி, கண்டிப்பா போதி. எதுல? சபையில. எதை குறித்து? காணிக்கை தசம பாகத்து. ஆனா அந்த ஏழைகளை சுரண்டும்படியா பயம் காட்டாத. அவங்க ஏற்கனவே பயந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு சந்தி, ஐயா இந்த மாதிரி ராத்திரி ஆனா கெட்ட கெட்ட கணம் வருது ஐயா, உனக்காக ராத்திரி நான் 12 மணிக்கு மலை மேல போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன், செலவாகும், ஒரு 2000 ரெடி பண்ணி வச்சுக்கோ, வெள்ளிக்கிழமை வரேன், 2-3 பாஸ்டர்களை கூப்பிடணும், நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணணும், வல்லமையை இறக்கணும், அந்த வல்லமையோட வீட்டுக்கு வரணும்.
ஒரு 2000 ரெடி பண்ணிக்கோ, வெள்ளிக்கிழமை வரோம். இந்த ஸ்கீம் எல்லாம் வகுக்காத. அதெல்லாம் லஞ்சம் வாங்கிறது, பரிதானம் வாங்கிறது. ஒது ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகள் கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. நெக்ஸ்ட், யாரோ ஒருத்தர் கொலை பண்ண போறாங்க, அல்லது ரத்தம் சிந்த 10 பேரை சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்கு போறாங்கோ, அடியால் செட் பண்றாங்கோ. இந்த யோசனையே கேட்காத, இந்த யோசனையே கேட்காத. அந்த யோசனையே நல்லது இல்லை. ரத்தம் சிந்துதல் தேவனுக்கு பிரியம் இல்லை. காட்ஸ் பிளான்ல, ஒரிஜினல் பிளான்ல ரத்தம் சிந்துதல் இல்லை. இவன் பாவம் செஞ்ச பிறகுதான் மிருகத்தை அடிச்சு வஸ்திரமா போட்டாரு. அதுக்கு முன்னால அந்த பிளான்ல இல்ல. ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேட்காத, காதை மூடிக்கோ. பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள். நெக்ஸ்ட், அதான் குற்றம் நடந்தது என்ன பார்க்காத. கரெக்டா? பொல்லாப்பை காணாதபடிக்கு கண். ஆசை, ஒருத்தன் எப்படி சாவறான்றத பாக்குறதுக்கு ஆசை, ஒருத்தன் எப்படி ட்ரெயின்ல இருந்து விழுந்துட்டான்றத பாக்குறதுக்கு ஆசை, பஸ் எப்படி எரியுதுன்றத பாக்குறதுக்கு ஆசை. பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இதுதான் பிரீமியம். இதெல்லாம் தான் பிரீமியம். ஒரு வாட்டி சொல்லலாமா? 1, நீதியாய் நடந்து, 2வது செம்மையானதை பேசி, 3வது இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, 4வது பரிதானங்களை வாங்காதபடிக்கு கைகளை உதறி, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பிரீமியம் கட்டி முடிச்சிட்ட. 6 பிரீமியம் கட்டி முடிச்சிட்ட. 7ல இருந்து ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் உனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களில் அமர்த்துவார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். 2வது, கன்மலைகளின் அரண்கள் அவன் உயர்ந்த அடைக்கலமாகும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய, அப்படின்னா கர்த்தரே உனக்கு அடைக்கலமாய் மாறுவார். God himself will protect you. கர்த்தரே உன்னை காப்பாற்றுவார். கன்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். ஐயா, உனக்கு ஆபத்து வராது ஐயா. You will be fully protected. You will be fully insured. முழுசா உனக்கு ஆக்சுவலா அப்படி பார்த்தா இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் உனக்கு இன்சூரன்ஸே தேவையில்லை. ஏன்னா எதுவும் உனக்கு சம்பவிக்காதபடி அவர் என்ன பண்ணிடுறாரு? பாதுகாத்துறாரு. அவருடைய அரண்கள் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவரே அரணாய் மாறுவார், அவரே கோட்டையாய் மாறுவார், அவரே துருகமாய் மாறுவார், அவரே கேடகமாய் மாறி உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஆகவே அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னது அடைக்கலமாகும்? கர்த்தருடைய அரண்கள். கண்மலையிலே கர்த்தர் உன்னை வச்சு பாதுகாப்பார். பிளவுண்ட கண்மலை உனக்கு புகலிடமாய் மாறிவிடும். அவரே உனக்கு புகலிடமாய் மாறிவிடுவார். அவரே உன்னை பாதுகாக்கிறவராய் மாறிவிடுவார். அவரே உன்னை ஆதரிக்கிறவராய் மாறிவிடுவார்.
எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் நாச மோசங்களுக்கும் 2026 அவரே காப்பாத்திடுவாரு. தூதர்களை கூட அனுப்புறது இல்ல, அவரே ஃபர்ஸ்ட் அவரே வந்து காப்பாத்திடுவார். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். உன்னுடைய உயர்ந்த அடைக்கலம் கன்மலையின் அரணாய் மாறிவிடும். உயர்ந்த மலையில உயர்ந்த இடத்துல வைத்து உன்னை பராமரிப்பார். சரியா சொல்லட்டுமா? இங்க ஏன் இப்படி குளிராக்குது? உங்க ஊரோட 900 அடி உயரத்துல இருக்கிறோம் நாங்க. அந்த சயின்ஸ் எல்லாம் வேணாம், உங்களை விட 900 அடி ஹைட்ல இருக்கிறோம் நாங்க. அங்கவே தான் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு ஜாலியாகுது. முடிஞ்சிச்சா? நாளைக்கு வேக போறீங்க சென்னையில, வேக்காடு நாள். ஆமாவா இல்லையா? வெயில் நாளைக்கு சென்னையில. ஏன் இங்க இது நாங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். கேஜிஎஃப் ஒரு 900 அடி கடல் மட்டத்தோட உயரமாக்குது. ஊட்டி எப்படிக்குது? கொடைக்கானல் எப்படிக்குது? இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல உங்களுக்கு அடைக்கலத்தை உண்டு பண்ணுவார். யூ வில் பி ப்ரொடெக்டட். பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, நல்ல சமாதானமான இடத்தை தருவார். நெக்ஸ்ட் முக்கியமானது அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனே சம்பாதித்துக் கொள்வான் அல்ல, நீ சம்பாதிக்கிறது இல்லை. அது உன் பிரெட், உனக்கு சொந்தமானது, உனக்கு அது கொடுக்கப்படும். இது என்ன? இது கொடுக்கப்படும். கொஞ்சம் கிராமரை பார்க்கலாம். இட் வில் பி கிவன். நீ கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தானாய் படி அளக்கப்படும். உன்னை தேடி உன் பங்கு வரும். இப்ப புரியுதா? தாவீது ராஜாக்கு சர்ச்சு கட்டணும்னு ஆசை. தீர்க்கதரிசிக்கும் சொல்லிவிட்டான். தீர்க்கதரிசியும் ஆண்டவரை கேட்காம ராஜாவே நீ கட்டணும்னு சொல்லிட்டான். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நீ கட்டாத, உன் குமாரனின் நாட்களிலே நான் கட்டிக்கொள்வேன்னு சொல்லிட்டாரு. ஆச்சு, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு இல்லாம பொண்ணை சம்பாதிச்சான், வெள்ளிய சோதரித்தான், வெளியேற பெற்ற ரத்தினங்களை சோதரித்தான், வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சம்பாதிச்சான், கப்பம் கட்டுகிற ராஜாக்களை சம்பாதிச்சான். அந்த நாள் வந்ததும் அவனுங்களா எத்தனை வந்து கோதுமையையும் வார்கோதுமையையும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் தேனையும் பால் கட்டியையும். ஒரு அற்புதமான ஒரு இது கொஞ்சம் கவனிங்களேன். மலை மேல ஒருத்தங்கிறான், அங்க நல்ல மரங்கள் வளர்கிறது, மரத்தை காணிக்கையா கொடுக்கறான். அதை எப்படி தூக்கின்னு வர்றது? லாரி இல்ல அப்பெல்லாம். அந்த மரத்தை எப்படி தூக்கின்னு வர்றான்? அவன் சொன்னான், உங்க ஆளுங்களை அனுப்பாத, நான் அதை வெட்டி எத்தனை போய் ஆத்துல போட்டுறேன், நீ இங்க துறை கட்டி இங்க கொக்கி போட்டு இஸ்துக்கணும். இது எங்கன்னா சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். இந்த 15ஆம் வசனத்துக்கு பொருத்தமான ஆளு தாவீது. அவன் கையால எத்தனை பேரை வெட்டிக்கிறான் தெரியுமா? கோலியாத்தை தொடங்கி. அவன் யுத்த புருஷன், ஆனா அநியாயமா ரத்தம் சிந்த மாட்டான். ஆமா, உரியாவை கொலை பண்ணான், நான் இல்லைன்னு சொல்லல, அது அவனுடைய பர்சனல் பாவம். அதுக்குதான் 10 மடங்கு தண்டனை அனுபவிச்சானே. 10 மடங்கு, 1க்கு 10. நான் புரியலையா? இவன் ரகசியமா உரியா பொண்டாட்டிக்கு என்ன பண்ணானோ அத்தை இவன் புள்ளைய இவன் 10 பொண்டாட்டிங்களுக்கு பண்ணான். எல்லாருக்கும் தெரியும்படி அரண்மனை மேல டென்ட் போட்டு அதுல பண்ணான்.
அப்பவே பட்டயம் தாவீதின் குடும்பத்துக்கு விரோதமா திரும்பிடுச்சு. உரியா ஒருத்தனுக்காக புள்ளிங்களே ஒருத்தன் வெட்டி செத்தானுங்க. ஆண்டவர் ஒன்னும் சும்மா விடல. ஆனா இந்த 15ஆம் வசனத்துல ஒண்ணுல கூட தாவீது பங்கு எடுக்கல. இதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லி நிறைவு செய்கிறேன். இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, வந்தா கூட பரவாயில்ல, பாத்துக்கிறேன். தாவீதனுடைய வாழ்க்கையில ஒரு படைத்தலைவன் இருந்தான். யோவாப் கூடவே இருந்தான், கஷ்டத்துல எல்லாம் கூட இருந்தான். ஆனா அவன் நல்லவன் இல்ல. தாவீதனுடைய குமாரன் அவனுக்கு விரோதமா இருந்தப்ப ராஜா கட்டளை இடுறாரு, யுத்தம் ஜெயிக்கணும், என் புள்ள மேல கை வைக்க கூடாது. யுத்தம் ஜெயிக்கணும், என் புள்ள மேல, அவன் தான் எனக்கு அடுத்து. ஆனா அவன் அவசரப்படுறான். என் காலம் முடிகிறவரெல்லாம் அவன் காத்து நின்றுந்தா சாலமோன் இல்ல, அப்சலோம் தான் ராஜா ஆயிருப்பான். அவசரப்படுறான். அவன் புத்தி சரியில்லை. அவனுக்கு பாடம் புகட்டணும். அவன் மேல கை வைக்காதனா இவன் அவனை வெட்டி கல்ல குவிச்சிட்டான். ராஜா கட்டளைய மீறிட்டான். சவுலினுடைய படைத்தலைவன் அப்னேர், தாவீதனுடைய படைத்தலைவன் யோவாப். அப்னேருக்கும் யோவாவுக்கும் பகை. சவுல் செத்துட்டான். அப்னேர் பார்த்தான், இனி சவுல் குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாம், தேவனால் அழைக்கப்பட்ட தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு வந்து தாவீதோட கட்டி பிடிச்சு சமாதானம் ஆயிட்டான். தாவீது அவனுக்கு விருந்து வச்சான். ராஜாவே, உம்முடைய கையை நானும் பலப்படுத்துவேன், இனி நீ ஒருத்தர் தான் ராஜா சொல்லிட்டு போனான். இவனுடைய தம்பிக்காக, ஆசகேலுக்காக ஒளிமுக வாசலுக்கு வெளியே ஃப்ரெண்டு மாதிரி சொல்றாங்க யோவாபுக்கு. அப்னேர் வந்தான், ராஜா விருந்து வச்சு அனுப்புனாரு. இவன் அவன்கிட்ட ரகசியமா ஏதோ பேசுற மாதிரி தோல் மேல கை போட்டு ஒளிமுக வாசல் வெளியே கொண்டு போய், யுத்தம் இல்லாத நாட்களில் நிராயுதபாணியாய் ஒருவன் இருக்கும் பொழுது அவனை குத்தி அவன் குடல் சரியும்படியாய் கொலை செய்தான். பழிய ராஜா மேல போட்டான், பழிய தூக்கி தாவீது மேல போட்டான். தாவீது யாரு? சிவாஜி கணேசன். அவன் ஒரு புலம்பல் பாடினான் பாரு, என்ன போய் படிச்சு பாருங்க வீட்டுல, என்ன சூப்பர் தெரியுமா? மாவீரன் அல்லவா நீ, மதிகேடன் மரித்தது போல் மரித்தாயே, உன் கைகள் விலங்கிடப்படவில்லை, உன் கால்கள் விலங்கிடப்படவில்லை, இப்பேற்பட்ட அநியாயத்தை உனக்கு செய்தவன் சமாதானமா மரிக்க முடியாதுன்னா யாரத்தான் சொன்னான்? யோவாபை தான் சொன்னான். நடந்தது என்ன? தாவீது எல்லா பொறுப்பையும் சாலமோன் கிட்ட கொடுக்கறான். சாலமோன்கிட்ட கொடுக்கறப்போ யோவாபை பத்தி சொன்னான், மகனே, யோவாபு நிம்மதியா சாவக்கூடாது, அவன் சமாதானமா சாவக்கூடாது. நான் ஏன் கை வைக்கலன்னா, என் கஷ்ட நாட்கள்ல என் கூட இருந்தான். ஆனா அநியாயமா உங்க அண்ணன் சாவுக்கு அவன் தான் காரணம். சவுலினுடைய படைத்தலைவன் ஆகிய அப்னேர் சாவுக்கு அவன் தான் காரணம். என்ன ரீசன்? ஆசகேல்னு ஒரு தம்பி யோவாபுக்கு, மான் மாடி ஓடக்கூடியவன். யுத்தம் நடக்குது, அவன் அப்னேரை துரத்துறான். அவன் சொல்றான், டே நீ யோவாப் தம்பி தானே, என்ன விட்டுறா, எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னா துரத்தி அவங்கள போய் பிடிச்சி சாவடிச்சு உறிஞ்சிக்கோ, அவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துக்கோ, என்ன விட்டுருன்றான். இவன் கேளாம இவனையே துரத்துறான். அப்னேர் மாவீரன் ஓடிக்கினே ஈட்டிய பின்னால நீட்டிட்டான். இவர் கண்ட்ரோல் இல்லாத போய் குத்தின்னு செத்தாரு தம்பி. ஆனா அவன் எச்சரிக்கிறான், நீ யோவாப் அல்லவா, உன்னை நான் கொன்று உன் சகோதரன் முகத்தை எப்படி பார்ப்பேன்? யுத்தத்துல இப்படி யாருன்னா பேசுவாங்களா? இது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்ன மாதிரி இது. இன்று போய் நாளை வா தெரியுமா கதை? தெரியும்ல. அவன் நிராயுத பாணியா நின்னப்போ மாவீரன் என்ன சொன்னாரு, இன்னைக்கு போயிட்டு ரெடி பண்ணி நாளைக்கு வாங்கினாரு. அந்த மாதிரி இருக்குது இது. அவனுக்கு அவனுடைய மரணத்துக்காக பழி வாங்க இந்த யோவாபு இப்படி பண்ணான். ஆனா யோவாபுடைய முடிவு, சாலமோன் இல்லாம
சவுல் தாவீதினுடைய இன்னொரு குமாரனை அவன் ராஜாவாக அறிவிச்சிட்டான். இப்போ இது சாலமோனுக்கு தெரிய வந்துச்சு. யோவாபை கூட்டினு வாங்கன்னு சொல்றான். இவன் போய் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிக்கினான். தேவாலயத்துல கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிக்கணும்னா வரமாட்டேன், நான் செத்தா இங்கே சாவேனா. சாலமோன் என்ன தெரியுமா சொன்னான்? அவனே மரண தண்டனை அவனுக்கே விதித்து கொண்டான், அவன் சொல்படி செய்து விடுங்கள். யார் அங்கே? அவன் சொல்படி செய்து விடுங்கள். அங்கேயே போட்டாங்க அவனை. பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சினே செத்தான் யோவாபு. நீங்க வீட்டுக்கு போய் தாவீதினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சு பாருங்க. ஆமா, அவன் செய்யத்தகாத வேலையை செஞ்சான், செய்யத்தகாத பாவத்தை செஞ்சான். ஆனா வசனம் 15 கொஞ்சம் திருப்புப்பா. இந்த 15ல தாவீதுக்கு பங்கு இல்லை. அவன் நீதியா நடந்தான், செம்மையானதை பேசலாம், இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்தான், லஞ்சம் வாங்கல, ரத்தம் சிந்துவதற்கான யோசனை பண்ணல. தாவீது யுத்தத்துல பெரும்பாலும் டிஃபெண்டிங் சாம்பியனா தான் தானே தவிர அஃபெண்டிங் சாம்பியனா இருந்ததில்ல. தன்னை தற்காத்து கொள்ளத்தான் முயற்சி பண்ணானே தவிர யாரையும் அழிப்பது அவனுடைய நோக்கம். யோசித்து பாருங்களேன், எதிரியினுடைய படைத்தலைவனை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து போட்டு அமுச்சு வச்சான். அது யார் மட்டும் செய்ய முடியும்? தாவீது மட்டும் செய்ய முடியும். அப்படிப்பட்டவன் பொல்லாப்பை அவன் காண விரும்பினதில்லை. நீங்க வீட்டுக்கு போய் சங்கீதங்கள்லாம் படிச்சு பாருங்க, அவனுடைய இருதயம் அப்படியே படம் போட்டு சங்கீதத்துல காட்டப்பட்டிருக்கும். அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் பேலியாளியின் மக்கள். யுத்தத்துக்கு போவாங்க, விடாய்த்து போயிட்டு 400 பேரால யோர்தானை கடக்க முடியாது, போய் எல்லாத்தையும் திருப்பின்னு வருவாங்க. இந்த 200 பேர் என்ன திரும்ப சொல்லுவாங்க? ரஸ்துக்கள் அண்டையில இருந்தவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் ஏத்துக்கணும், யுத்தத்துல கிடைச்ச லாபத்துல என்ன கிடைக்க கூடாது. தாவீது என்ன சொன்ன? பேலியாளின் மக்களை போல பேசாதீங்க, இது கர்த்தருடைய பங்கு, தாவீதின் பங்கு. இங்க இருந்தவனுக்கும் யுத்தத்து வந்தவனுக்கும் ஒரே பங்கு, சமமா பிரிச்சு கொடுறான். அவனுக்கு பொருளாசை கிடையாது, தாவீதுக்கு பண ஆசை கிடையாது. அவனுக்கு நிறைய ஏமாத்தி சொத்து சேர்க்கணும்ன்ற அவருக்கு நல்லா ஜாலியா டான்ஸ் ஆரம்பிக்கணும். புரியல? நல்லா ஜாலியா இருக்கணும். அப்போ அடுத்த வசனத்துல அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். குறுநில மன்னர்கள் அவங்களா ஓடி வந்து தாவீதுக்கு வருஷத்துக்கு 60,000 கலம் எண்ணெய், 60,000 கலம் திராட்சரசம், 60,000 கலம் கோதுமை, 60,000 அதினா தெரியல, 60,000 அங்க புல்ல வெறும் 60,000, 60,000 கலம் வார் கோதுமை, 60,000 வேலைக்காரர்கள், 60,000 வேலைக்காரிகள். 5, 6, 60,000 படிப்போம். சாலமோன் தேவாலயம் கட்டுற அந்த ஸ்டோரியில எல்லாம் தாவீது சம்பாரிச்சது. அவனுடைய அப்பம் அவனுக்கு ஒரு பிரதர், வீட்டை தேடி சாப்பாடு வரும் பிரதர், ஏழைங்களை சுரண்டாத, வீட்டை தேடி சாப்பாடு வரும், உன் தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாய் கிடைக்கும். தண்ணின்னு அந்த தண்ணி நினைச்சு அப்படி பாக்குறீங்க. இது தண்ணீர் என்பது உன்னுடைய வாழ்க்கை, யுவர் லைஃப். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். ஊழியத்தினுடைய பிளானை மாத்துங்க, ஊழியத்தினுடைய பிளானை மாத்துங்க, திட்டத்தை மாத்துங்க. தவறான திட்டங்கள் இருந்தா நிறுத்திருங்க, புது திட்டத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்லா 45 நாள் டைம் இருக்குது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுலே நோக்கமா இருக்காதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி, கவ, பச்சடி, பாயசம் சாப்பிடலாம், மற்ற நாள் நம்மை சீர்படுத்தி கொள்ளலாம். Let us put things in order. காரியங்களை சரி பண்ணலாம். எங்கெல்லாம் சரியா இல்லையோ ஒண்ணு ஒண்ணா let us put things in order. 2026 உன் அற்புதம் நிச்சயம்.
your miracle is very definite. 26ல 3 மாசம் தான் டைம். நான் கேட்டுக்கிறேன். மார்ச் 31, ஒரே 3 மாசம். ஏப்ரல் 1ஆம் தேதி திரும்பி நம்ம மீட் பண்ணலாம். இந்த காரியங்களை சரி பண்ணிக்கலாம். அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், நீ சரியாக்குறியான்னு. நானும் சரி பண்ணுக்கிறேன். I'm trying to keep my house in order. ஒழுங்குபடுத்தின்னுக்கிறேன். ஒன்று ஒன்றா ஒரு திங்ஸா சரி பண்ணின்னுக்கிறேன். எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தின்னுக்கிறேன். நான் கூட பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்துன்னுக்கிறேன். 26ல நான் கூட ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்துன்னுக்கிறேன். 2026ல எனக்கு கூட இந்த மாதிரி மோல்டிங் போட்ட ஒரு வீட்டில் இருக்கணும்னு ஆசை. பேராசை கூட இல்லை, சாதாரணமான ஆசை. இப்போ என் வீடு ஷீட்டு, ஆஸ்பெஸ்டர் ஷீட்டு தான். 2026 ஆண்டவர் எனக்கு கொடுக்குவாருன்னு நம்பின்னுக்கிறேன். என் சர்ச்சு கூட மோல்டிங் போடல. மழை வந்தா ஒழுகுது, பிஎஸ் சிஸ்டம் மேல தண்ணி ஊத்திடுது, பிளாஸ்டிக் போத்தி மூடின்னுக்கிறோம். இந்த பாக்ஸுங்கெல்லாம் அங்க சர்ச்சில் இருக்கிறப்போ தலைக்கு தொப்பி போடல, அந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டு மூடின்னுக்கிறோம். ஜெபம் பண்ணுகிறேன். அப்போ இந்த காரியங்கள் நான் செய்யாம இருந்தா 2026ல கர்த்தர் எனக்கு சர்ச்சையும் கட்டி கொடுப்பாரு. அது என்னுடைய நம்பிக்கை, என் விசுவாசம். என் கர்த்தர் பேர்ல 26 டார்கெட் பண்ணிட்டேன். எதுக்கு? ஆண்டவரே சர்ச்சை மோல்டிங் போட்டணும். நீங்க எப்படி தெரியாது? 35 லட்சம் கேட்கறான் கான்ட்ராக்டர், 3 லட்சம் ரூபாய் இல்லை பாக்கெட்ல. நீங்க தான் செய்யணும். சர்ச்சு கட்டணும். வேற எந்த மினிஸ்ட்ரியும் ஸ்டாப் ஆகக்கூடாது, வேற எந்த நடக்கிற ஊழியமும் நிறுத்தப்படக்கூடாது. ஆனா சர்ச் கட்டணும். கர்த்தர் வழிவாசல திறப்பாருன்னா சத்தியமா திறப்பாரு. நம்மள ஆயத்தப்படுத்திக்கின்னு, நம்மள ஒழுங்கு பண்ணிக்கின்னு 26க்குள்ள பிரவேசிக்கிறப்போ நம்ம வேலையை நம்ம செஞ்சா அவர் வேலையை அவர் கண்டிப்பா செய்வார், நிச்சயமா செய்வார். சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன்ற பேச்சே வேணாம். தயவு செஞ்சு, நான் 100 சர்ச்சுக்கு பாஸ்டர் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் மூட்டை கட்டி தூரம் போட்டுடலாம். சாதாரண மனிதன் நான், சாதாரண மனுஷன் நான். என்னிலே தேவைப்படாதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் என்னை நடத்தும்படியாய் அவருடைய பலத்த கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, உமது சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்படைத்து புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். சகோதரிகளில் ஒருவர், பாஸ்டர்களில் ஒருவர் கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.